தன யோகம் பெறப்போகும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2-7க்குரியவர் செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானம் என்ற இடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். பொதுவாகவே 2-7 இந்த மாதிரி கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்துட்டாலே பார்த்திங்கன்னா வளர்ச்சி, வெற்றி, வாய்ப்புகள் தானாக தேடி வருகிற காலகட்டம். இந்த சில மாதங்கள் அந்த 9ஆம் இடத்துல உங்கள் 2ஆம் அதிபதி பயணிக்கிறனால பணம் விஷயம், குடும்ப ரீதியான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்வாய்ப்பாகவே இருக்குது. பொதுவாகவே இது மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் இந்த செப்டம்பர் மாத பலாபலனில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரப்போகிறேன், உறுதியாக பாருங்கள். இதில் ஒரு சில எண்கள், கிழமைகள் அதுவும் பயன்படும். சரி, பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது 9இல் இருக்கிறனால தொலைதூரம் சென்று சம்பாத்தியம் பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு என்ன கேள்வினா, சார் ஃபஸ்ட்டு வேலையில் வெளிநாடு சம்மந்தப்பட்டது முயற்சி பண்ணலாமா? உறுதியாக பண்ணலாம். வெளிநாட்டு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி பண்ணலாம். இதில் ஒன்று கவனம் என்னென்னா, வேலையில் இருக்கும் பொழுதே இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்யணுமே தவிர ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலையை முயற்சி செய்வது சிறப்பல்ல. இதுதான் இங்கே முக்கியம். ஒரு வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணக்கூடாது, இருந்துக்கிட்டே பண்ணணும். ஒரு வேலையில் இருக்கும்போதே படிச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் ஆகி டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் பண்ணலாம். இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது ட்ரை பண்ணி கிடைக்கலன்றவங்க இப்போ ட்ரை பண்ணால் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் காலகட்டமாக இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது, அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டுகள் கிடைக்கிற காலகட்டமாக இருக்கிறனால நல்லா பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டிய காலகட்டம். சரி, இதில் பிஸ்னஸ் பண்ண சம்மந்தப்பட்டவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, சார் ஏற்றத்தாழ்வாக இருக்குது, செலவு பண்ணுறேன், வருமானம் வருது, கடைசியில் எண்டு ப்ராடக்ட் கையில் காசு இல்லை, எவ்வளோ வருமானம் வந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதாகவே இருக்கே தவிர எப்போ தான் கையில் தங்கும், எப்போ தான் வீட்டுக்கு கொண்டு வர்றது, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது இந்த துலாம் ராசி. இதில் இன்னொரு விஷயம், சார் பெரும் பணம் வர வேண்டிய பணம் லாக்காகி நிற்கிது, அந்த பணம் வந்தால் தான் என் பிஸ்னஸ்க்கு போட வேண்டியதுன்னு இப்படி ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் யோகம். இப்போ பண்ணுறதெல்லாம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் பண்ணிவிட்டு சிறு வருமானம் குறைவாக இருக்கிறதுங்க மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில மாதங்கள் கழித்து இது ரொம்ப அபிவிருத்தியமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் போடுறது விதைன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர உங்களுக்கு முளைத்து வளமாக வரும் என்பது மாற்று கருத்து இல்லை. புதுசாக ஒரு தொழில் பண்ணலான்னு தோணும், புது ஐடியாஸ் தோணும். இப்போ நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒரு புது யுக்தி, டீச் பண்ணுறதா இருக்கலாம், மற்றவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேற ஒருத்தர் கூட்டு போடுறதா இருக்குது, கூட்டு ஜாயிண்ட் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு புது ஐடியாஸ்கள் தோணுகிறது. அது ஜாதகம் 2 பேரோட கொலாபரேட்டிவ் ஜாதகங்கள் பார்த்து உறுதிப்படுத்திட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள், தொழிலில் வெற்றியாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் பிஸ்னஸை பப்ளிசிட்டி பண்ணுறது, ஆஃபர் போடுறது, இந்த நியூஸ் பேப்பரில் ஷீட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஐடியாஸ் தோணும். இது பண்ணலாம், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு இதுனா, சார் எனக்கு வர வேண்டிய பணம் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, எப்போ வரும், நான் ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இந்த துலாம் ராசிக்கு பல நாள் போயிட்டுருக்கு. அதற்கு விடிவு காலகட்டம் இங்கே தான். ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி தான் நம்ம பணத்தை கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் பணம் வருமானம் வருகிற காலகட்டம். இப்பொழுது உங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ரம் பெறுகிற காலகட்டம். குரு வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு பணம் வர வாய்ப்புண்டு. ஆனால் இப்போ தேவையே சார், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு முருகன் சம்பந்தப்பட்ட கோயிலில் மஞ்சள் சந்தன காப்புன்னு சொல்லுவாங்க, இந்த சந்தன காப்பு அலங்காரம் முருகன் கோயிலில் பார்க்கும் பொழுது பணம் வருமானம் உண்டு, உறுதியாக இருக்கும். இப்போ கையில் இருக்கிற பணத்தை என்ன பண்ணலான்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தொழிலில் ஏற்றத்தாழ்வு இது இருக்குது, ஆனால் உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவர் அவங்களுக்கு பெரும் தொகை கையில் வருகிறது. அப்போ இந்த நேரத்தில் சாதுரியமாக என்ன பண்ணால், உங்கள் பேரை வச்சு மூவ் பண்ணுறதை விட உங்கள் லைஃப் பார்ட்னர் அவங்கள வச்சு மூவ் பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்குறதுனா அவங்கள வச்சு மூவ் பண்ணால் இன்னும் வெற்றியாக இருக்கும். ஆக மொத்தம் உங்கள் குடும்பத்துக்கு பணம் வருவது உறுதியாக இருக்குது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கங்க. இதை நகை,
ஆபரணம் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது கவனம். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்றிருக்கிறனால ஏற்றத்தாழ்வாக இருக்கும். இத்தனை நாளாக ப்ராஃபிட்டில் பார்த்தேன், இன்றைக்கி லாபம் நஷ்டமாக இருக்குது, திருப்பி எப்போ வரும்னு தெரில, முதல்ல வாங்கின ஷேர் மட்டும் நான் வாங்குகிற ஷேர்லாம் இறங்குது, இந்த மாதிரி கேள்வியே தான் வரும். இதில் டே ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பொதுவாகவே இந்த இதுக்கு கோச்சாரத்தில் இந்த சந்திரனுக்கு 8ல் பெரும் குரு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பெரும் இழப்பு ஏற்பட்டோம் டே ட்ரேடிங் பண்ணும்பொழுது, அதை விட்டுடலாம். அப்போ உங்கள் பணம் கை வேற சம்மந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது, வருகிற பணத்துக்கு பரிகாரம் செஞ்சு பண்ண வேண்டியது, தொழில் சம்மந்தப்பட்டதில் வெளிநாடு வெளியூர் முயற்சி பண்ணுறது, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஆதாயம் உண்டு என்பது மாற்று கருத்தல்ல. இப்போ ஒரு கேள்வி வரும், கையில் இருக்கிறது ஒரு இடம் வாங்கி போடலாமா, ஒரு வீடு வாங்கி போடலாமா அப்படின்னு பல நாள் சிந்தனை போயிட்டுருக்கு. இது ஆல்ரெடி கட்டின வீடாக இருக்குன்னு வைங்க, ஓகே. புதுசாக கட்டுற வீடு தான் இங்கே பிரச்சனை. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடு கட்டி இன்ஜினியர் அப்படியே சேல்ஸ் பண்ணுறாரு, வாங்கலான்னா வாங்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்ட் வீடு வருது, அதை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, பண்ணலாம். ஆல்ரெடி அப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு இடம், ஸோ ஒரு இடம் வருது, ஒரு காவல் தெய்வ கோயில் ஒட்டி, இல்லை ஒரு ஸ்கூல் அருகில், இல்லை ஆல்ரெடி ஒரு இடம் பார்த்துருக்கோம், அது பக்கத்திலே வருது, இல்லை ஒரு சைட் இருக்குது, அதை 2ஆக பிரித்து விற்கிறாங்க. இந்த சொன்ன தன்மையில் இடம் வந்தால் உறுதியாக அமையும், அதை வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காலகட்டம். சார் ஒரு இடம் வீடு வருது, ஆனால் பணம் பத்தலை, லோன் கிடைக்குமா? உங்களுக்கு லோனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வட்டி குறைவாக இருக்கிற இடமா பார்த்து வாங்கணும். நீங்கள் கடன் கேட்டால் உறுதியாக கொடுப்பாங்க, ஆனால் தேவையான்னு பார்த்துக்கங்க. அகலக்கால் வைக்கக்கூடாத நேரம் காலம், ஆனால் தேவைப்படுறதுனால பயன்படுத்திக்கலாம். உங்கள் மனைவி இல்லை உங்கள் கணவர் 2 பார்ட்னரோட சப்போர்ட்டோடு போகணும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து. இப்போ ஒரு சில துறையினர் பற்றி, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது ஒரு சில ஃபீல்டு இருக்கிற பற்றி சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களாம் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் துறை, மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்ட துறையிலேயே சின்ன ஷார்ட் ஃபிலிமாக இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், அனைத்து மீடியா அப்படி எடுத்துக்காங்க. அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையினருக்கு யோக காலகட்டம். இதுலேயே டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்னா இடம் வாங்கி லாக் ஆகி நிற்கிது, அப்ரூவல் வரல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரங்கள் பண்ணி விளக்கி வெற்றி பெற வேண்டிய கால சூழ்நிலை உண்டு. ஆக மொத்தம் உங்களுக்கு விடிவுகாலம் ஏற்படும் என்பது மாற்று கருத்தில்லை. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9, 10 புதன், 11 சூரியன், 12 கேது, அனைத்து கிரகம் வரிசையாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் தான் அவங்க தொழில் பிஸ்னஸ்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணுறது இந்த மாதிரி. இப்போ பூர்வீக ரீதியான பூர்வீக ஊருக்கு சென்று வருகிறது, குலதெய்வ இருக்கிற ஊருக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாத உறவுகள் மீண்டும் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதில் எது சாதகம் எது பாதகம் பார்த்து பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமை மிக்க சீர்மை மிக்க நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதில் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ், ஒரு காலேஜ், ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் உங்கள் பேரும் புகழ் வரும். உங்கள் பேர் காலேஜில் அனைவருக்கும் நல்ல விதமாக தெரிகிற சூழ்நிலை, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், எஜுகேஷனில் இருக்கலாம், இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு. ஒரு ஸ்டெப் நீங்கள் வாலண்டியராக போய் இம்ப்ரூவ், அதாவது ஃபிசிக்கலாக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. மார்க் எடுக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ நீங்கள் எழுதி பார்க்க தாங்க யோகம். இப்போ மாணவர்கள் படிச்சுட்ருக்கீங்க சார், கிளாஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி வருது, எழுதி பார்க்கணும். டியூஷன்ஸ் போக வேண்டிய காலகட்டம். வீட்டில் இருந்தால் கூட வெளியே போய் படிக்கிறது, லைப்ரரி போய் படிக்கிறது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று படிக்கிற மாணவர்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். இப்போ திருமணத்திலே பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட திருமணம், இல்லை திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி ஒவ்வொன்றா பார்த்துருவோம். காதல் டு கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஆவரேஜாக இருக்குது. அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னரோட ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு அகலக்கால் வைக்க வேண்டாம். வீட்டில் ஒத்துக்கலை, என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவதே சிறந்த பரிகாரம். இப்போ திருமணத்துக்குண்டான காலகட்டமான உறுதியாக திருமணத்துக்குண்டான காலகட்டம் இப்பொழுது முடிவாக போகிற காலகட்டம். 7 9 இருக்கிறனால திருமண வரன் தானாக தேடி வரும். திருமண வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக பார்த்து கிடைக்காத வரன், இல்லை எதிர்பார்த்துட்டு இருந்த வரன் மாதிரியே அமையும்.
உங்களுக்கு திருமணமே ஒரு பாக்கியமாக அமையும். இந்த நேரத்தில் திருமணம் கோயிலில் வைக்கிறது, பெரிய கிராண்டாக வைக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். அப்போ செலவினங்கள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரொம்ப கிராண்டாக வைக்கிற மாதிரி வந்துடும். அதுவே பெரும் தொகையாக செலவான மாற கைப்பொருள் விரயமாக போயிடக்கூடாது. இப்போ குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு சார் ஆல்ரெடி குழந்தைக்கு நிறைய முயற்சி பண்ணோம், IVF சம்மந்தப்பட்டது கூட பண்ணிட்டோம், சக்ஸஸ் ரிசல்ட் இல்லை. இப்போ என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு திருப்பி இன்னொரு டைம் மருத்துவ முயற்சி ட்ரை பண்ணுங்கள். உறுதியாக கிடைக்கிற காலகட்டம். உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெற்று சனியும் வக்ரம் பெறுகிற காலகட்டத்தில் முயற்சி பண்ணும்போது வெற்றி வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில் சந்திரன் ஆல்ரெடி இருக்குது, கோச்சார ரீதியாக சுக்கிரனும் வந்து சேர்ந்து போகுது. அப்போ சுக்கிரன் சந்திரன் ஒரு குபேர யோகம் உண்டு. இது எது பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை, குடும்ப ரீதியாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் குடும்பஸ்தான அதிபதி பாக்கியத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கங்க. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்ட தொந்தரவு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. பாடி ஹீட் ஆகிறது, கால் சம்மந்தப்பட்டது, ஒற்றை தலைவலி, இந்த ஃபைல்ஸ் இருக்கா இல்லையா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இது மாதிரி ஒவ்வொன்றா வந்ததுக்கு சித்தா சம்மந்தப்பட்ட மெடிசன் சம்மந்தப்பட்டதே போகும். டாக்டர்கிட்ட போக தேவையில்லை. உணவு கட்டுப்பாடு, சின்ன சின்ன சித்தா மெடிசன் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்டது பார்த்தாலே உடம்பு க்யூர் ஆகிற காலகட்டம். ஒரு சில ஆன்மீக ட்ரிப், கோயில் குளங்கள், புனித நீராடுதல், சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் வருது. இப்போ சின்ன சின்ன ட்ரிப்பு மாதிரி இருந்தால் 1 நாள் 2 நாள் ட்ரிப்புலாம் போயிட்டு வருவது நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் ட்ரிப்புக்கு யோசிச்சு பண்ண வேண்டியது. இப்போ ரொம்ப நாளாக சந்திக்காத நபர் திடீர்னு காண்டாக்ட் பண்ணி ரொம்ப ஆல்ரெடி வேலை பார்த்த வேலைக்கு திருப்பி கூப்பிடக்கூடிய காலகட்டம். முதல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், திருப்பி அவங்களே கூப்பிடுறாங்க, ஆனால் இந்த வேலையும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஆல்ரெடி தெரிந்த நபரோ ஏதோ உங்களை தகுதி மேன்மைப்படுத்தக்கூடிய இதாக இருக்கிறது. உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா இன்னொன்று பப்ளிசிட்டி சொல்லியிருந்தேன், காம்படிஷன் உண்டு, கண் திருஷ்டியும் ஏற்படுது. இப்போ உங்களோட வளர்ச்சி பார்த்து மற்றவங்க பொறாமப்படுறது மாதிரி இருக்கும். உங்களை பற்றி தவறாக மற்றவரிடம் சித்தரிக்க வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பதே போதுமே தவிர மற்றவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணிக்க வேண்டாம். இந்த கண் திருஷ்டிக்கு சின்ன சின்ன வீட்டில் பூஜைகள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க. அது போட்டும், குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன், அதுவே போதும். இதுவே இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப வளர்ச்சியை தருகிறது, இதை பயன்படுத்திக்கங்க. எண்களில் பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 8 இந்த எண்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. கிழமையில் வெள்ளி, சனி, வியாழன், செவ்வாய் இந்த கிழமையில் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த கிழமையை பயன்படுத்திக்கலாம். இதில் நிறத்தில் வெண்மை நிறம், சில்வர் சம்மந்தப்பட்டது, ப்ளூ சம்மந்தப்பட்ட ஒரு நிறம், மெரூன் சம்மந்தப்பட்ட நிறங்கள், மஞ்சளில் பார்த்திங்கன்னா டார்க் மஞ்சளாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மஞ்சள், இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் நபரை சந்திக்கும் போது பயன்படுத்திக்கங்க. இப்போ ஒரு சில தோஷங்கள் கண் திருஷ்டிகள் குறைய, வீட்டில் பூசணிக்காய் சம்மந்தப்பட்டது உடைக்கிறது, வீட்டில் கண் திருஷ்டி பொம்மைகள் வைப்பது, வீட்டில் சாம்பிராணி புகைகள் போட்டு வருவது, இது பண்ணிட்டாலே போதும். வீட்டில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் விலகும். வீட்டில் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு செவர் உடஞ்சிருக்கிறவங்க, இந்த துலாம் ராசி காம்பவுண்டு செவர் உடஞ்சிருந்தாலோ, வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது சுண்ணாம்பு அடிக்கிறது இருந்தால் அதை சரி பண்ணுங்கள். அது பண்ணிவிட்டு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தடையாக இருந்தாலும் விளையிடும். இதுதான் உங்கள் ஜாதக ரீதியாக இன்னும் உறுதி பார்த்தா பண்ணிக்கலாம். அதை தவிர ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் அதெல்லாம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள். இது தவிர ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக பதில் கொடுத்துட்டு வரோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.